வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம இந்துவும் கருணாவும் வந்துட்டு இருக்க நேரம் ஒரு பையன் கத்தியை வச்சு குத்த வாரான். இதை கவனிச்ச நம்ம கருணா கத்தியை பறித்து போட்டுறாங்க. அப்போ தான் இந்து கேட்குறாங்க, என்ன தம்பி இவர் மேலே உனக்கு என்ன கோபம், எதுக்காக இவரை கத்தியை வச்சு குத்த வார அப்படின்னு கேட்க நேரம், அக்கா எனக்கு வேற வழி இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா சாவுக்கு காரணம் இவன் தாங்க்கா அப்படின்னு அந்த இடத்துல அந்த பையன் அழுது சொல்லுறாங்க. என்ன தம்பி சொல்லுற? ஆமாம், இந்த கிருபா கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க எங்கள் அப்பா, அதை கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் வட்டி கொடுக்க முடியாததுனால இந்த கருணா எல்லார் முன்னாடியும் எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தினா. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா அந்த அவமானம் தாங்காமல் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. இப்போ நான் அனாதையாக நிற்கிறேன்னா இவன் தாங்க்கா காரணம் அப்படின்னு சொல்லு நேரம், இந்த பாரு உன்னை என்னோட சொந்த அக்காவாட்டு என்ன நீ நினச்சிக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, உனக்கு எதுவானாலும் நான் இருக்கிறேன், உன்னோட ஃபோன் நம்பரை கொடு, எந்த உதவியும் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு வாங்குறாங்க. இதுக்கு மேலேயும் பார்த்தோன்னா, இந்த கிருபா செய்ய பாவத்தில் நீ பங்கு எடுக்காத கருணா, எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த கிருபாவுக்காக இனி வட்டி வசூல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சத்தியம் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்துக்க தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா ஏற்கனவே பித்து பிடிச்சதுக்கானங்க நம்ம கிருபா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி ஒரே அடியாக இந்த கருணா எனக்கு அடிமையாட்டு கிடந்தான், இப்போ இந்த பின்னாடி சுற்றுறான், இதை எனக்கு பார்க்க முடியல, சகிக்க முடியல, அவங்கள ரெண்டு பேரும் பிரித்து தள்ளலான்னா இவ இப்போ குழந்தை உண்டாயிருக்கா, கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு ஒரு இடியை போட்டு இப்போ டைவர்ஸ் வர கிடைக்காது, என்ன பண்ணலாம், இந்த கருணா எனக்கு வாச்ச அடிமை அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஆனால் இந்துக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்துக்காக காப்பாற்றணும் அப்படின்னு கருணா ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இனி கிருபாண்ணனுக்காக நான் வட்டி வசூல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவை கிருபாட்ட சொல்லுறாங்க. கிருபாவுக்கு தூக்கி வாரி போடுது. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டும்தான். இனி நான் அந்த கருணாயும் இந்துவும் பெற்று போடக்கூடிய பிள்ளைய தூக்கி வளர்த்துட்டு தெரிய வேண்டியது நிலைமை 1000 போல் இருக்குது. ஏன்னா இந்த கருணா எனக்கு வச்ச அடிமை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த அடிமை கை நழுவி போயிட்டு டோட்டலாக இந்த மாற்றிட்டா. அவன் பொண்டாட்டி தாசனாக மாறிட்டான். எப்படி அவளால் இப்படி மாற்ற முடிஞ்சது அப்படின்னு அந்த இடத்துல தூக்கம் வராமல் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு படுத்து அப்படியே ஒரு பைத்தியம் சைக்கோ நிலைமைக்கு நம்ம கருணாவை பற்றியே யோசித்து கிருபா இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கருணாவும் இந்துவும் அப்படியே சேர்ந்து வந்துட்டு இருக்க நேரம் தான் ஒரு பையன் கத்தியை கொண்டுட்டு ஓடி வரான். நம்ம கருணா கவனிச்சுறாங்க. அந்த பையன்ட்டு இருந்து கத்தியை வாங்கி பூச்சி தூர போட்டுறாங்க. அப்போ தான் இந்து கேட்குறாங்க, இவனை கத்தியை வச்சு கொல்ல அளவுக்கு உனக்கு என்ன பகை இவன் மேலே அப்படின்னு கேட்க நேரம், அக்கா இன்னைக்கு நான் அனாதையாட்டு நிற்கேன்னா இவன் தான் காரணம். எங்கள் அப்பா அந்த கிருபா கிட்ட வட்டிக்கு பணம் வச்சு வாங்கியிருந்தாங்க, அதை கொடுக்க முடியாத நிலைமையில் இவன் எங்கள் அப்பாவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினா. அந்த அவமானம் தாங்காமல் எங்கள் அப்பா இறந்துட்டாங்கக்கா. இப்போ நான் தெருவில் நின்ன மாதிரி நிற்கே, இவன் தான் காரணம். இப்போ என் கோபத்துக்கு காரணம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லு நேரம் கண்ணீர் விட்டு அந்த பையன் அழுறது பாரு. இப்போ நீ உங்கள் அம்மாவும் கூட இல்லை அப்படி இப்படி நீ தினம் தினம் அழுறையில, இந்த பையனோட அப்பா சாவுக்கு நீ தான் காரணம். அப்படி இருக்க நேரம் உனக்கு இந்த கிருபாவோட பாவத்தில் எதுக்கு பங்கு கருணா? இனிமேல் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, எந்த காரணத்துக்காகவும் கிருபாவோட வட்டியை வசூல் பண்ண நீ போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, பண்ணுடா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பையனை மாதிரி எத்தனை பாவத்தை நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்கிறியோ எல்லாமே இந்த கிருபாக்காக அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாடாக இந்த அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சத்தியம் நம்ம இந்துவோட தலையில் சத்தியம் பண்ணுறாங்க, இனி இது மேற்கொண்டு நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், வட்டி நம்ம கிருபா அண்ணனுக்காக நான் வசூல் போக மாட்டேன், என்னை நம்ப இந்து அப்படின்னு அந்த இடத்துல சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இந்த பாரு கருணா, நீ உன் அண்ணனுக்காக என்ன எத்தனை பாவங்களை செய்திருக்கிறியோ இனிமேல் இந்த பாவத்தை செய்யாத. உன் அண்ணங்க புத்தி கெட்டு தறி கெட்டு தெரியாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வாலாட்டிக்கிட்டு நீ இருக்க தைரியத்தில் தானே அவங்க இப்படி வட்டி பணத்தை கொடுத்துக்கிட்டு அநியாயமாக வசூல் பண்ணிட்டு தெரியாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனை இனி எந்த காலத்துலேயும் நீ உருவாக்கி விடக்கூடாது. உங்கள் அண்ணங்க நீ இல்லாமல் அவங்க இந்த தொழிலையே விட்டுட்டு போகணும் கருணா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், எனக்கு இப்போ தான் புத்தி இந்து அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட அந்த பையனுக்கிட்ட உனக்கு எந்த லைஃப்
லைஃப்பில் உதவி வேணாலும் உனக்காக குடும்பமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்து வந்து சமாதானப்படுத்தி வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, இந்த பாரு நீ வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு எல்லாம் நினச்சேன்னா இந்த கிருபாவை வந்து எதிர்த்துரு. கிருபா வந்து பிரிஞ்சு தனியாவா, இந்த கிருபா வந்து ஒன்றுக்குமே ஆகாது, அவனும் திருந்த மாட்டான், அவன் கூட சேர்ந்தவங்களையும் திருந்த விட மாட்டான், அப்படி ஒரு கேடு கெட்டவன், அவன் சுயநலத்துக்காக யார் வாழ்க்கையும் அழிச்சிடுவான், அப்படிப்பட்டவன் அவனு கூட இருக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்து வந்து சொல்ல நேரம் நம்ம மைண்டு வந்து நம்ம கருணாவுக்கு அது வரைக்கும் அண்ணன் தான் பெருசு, அண்ணன் தான் பெருசுன்னு வந்து புத்தி கெட்டத்தனமா அண்ணனை தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இந்து சொன்னது வேற வாக்காட்டு தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கிருபா கிட்ட வந்து நேரடியாக வந்து நம்ம கருணா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து வட்டி வசூல் பண்ண என்ன அனுப்பாருங்க, நான் இனி போக மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு இடியை வந்து தூக்கி போட்ட நேரம், என்னடா உன் பொண்டாட்டி அப்படி சொன்னாலா, எனக்கு வாட்ச அடிமடா நீ அப்படின்னு சொன்னார. அண்ணே இதுக்கு மேலே வந்து என்னையும் இந்துவையும் வந்து குறை சொல்லாதுங்க, இது நான் வந்து உங்களுக்காக இனி வட்டி வசூலிக்க போகிறது இல்லை, நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரோ. அப்போ நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம கருணா வந்து இந்துவை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டை விட்டு கிருபாவை விட்டு வெளியே வராங்கன்னே சொல்லலாங்க.